தெய்வ யானை முருகனை பார்த்து பாடுவதாக இருக்கக்கூடிய பாடல். முருகனுக்கு வலது பக்கத்துல வள்ளி கையில தாமரையோட இருக்கிறாங்க, இடது பக்கத்துல தான் தெய்வ யானை குவளை மலரோட இருக்கிறாங்க. பொதுவாகவே பெண்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவிய இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது அவங்க பேரை சொல்லணும்னே அவசியம் இல்ல. நம்ம நாட்டுல சொல்லவே மாட்டாங்க. கணவர் பேரை சொல்லி திருமதின்னு சொல்லுவாங்க. திருமதி ரவி, அவ்வளவுதான். அந்த பொண்ணு பேரை கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா தெய்வ யானையின் கணவன் அப்படின்னு முருகனுடைய பேரையே சொல்லாம நக்கீரர் முருகனை அறிமுகப்படுத்துகிற ஒரு புதுமையை பண்றார். மறையில் கற்பின் வாழ்நுதல் கணவன், இவன் யார் தெரியுமா? தெய்வ யானையின் கணவன் என்று முருகனை நக்கீரர் அறிமுகப்படுத்துகிறார். அந்த தெய்வ யானி கையில் குவளை மலரோடு முருகப்பெருமானுக்கு இடது பக்கத்திலே அருள்பாலிக்கிற அவள் பாடுவதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். சூப்பர்.